ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். லாஸ்ட் இயர் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் மூவி தான் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். அண்ட் இந்த படம் இப்போ நமக்காக தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி நான் இந்த படத்தை இங்கிலீஷ்லேயே பார்த்துட்டேங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் வில்லங்கமாக தான் இருக்கும். பட் அதை தாண்டி கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் தனியாக இருந்தால் மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கதை என்னன்னா, ஒரு 19 வயசு பையன் வந்து சின்ன பையன் மாதிரியே பிஹேவ் பண்ணிருப்பான். அவனுக்கு வந்து ஒரு பொண்ணோட எப்படி பழகணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட எப்படி வெளில போகணும் அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாமல் இன்னுமே சின்ன பையனாக இருக்கிறதுனால அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொண்ணை ஹையர் பண்ணி, என் பையனுக்கு ஒன்றுமே தெரில, நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் கற்றுக் கொடு, அவங்க கூட வந்து அப்படி இப்படிலாம் இருந்துட்டு அவனை எப்படியாச்சும் ஒரு மென்னா மாற்றி கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த பொண்ணுமே வந்து பண கஷ்டத்தினால தான் வந்து அந்த ஆஃபரை ஏற்றுட்டு அவங்களுமே வந்து அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அப்பாவியாக இருப்பாப்புல. ஒரு கட்டத்தில் வந்து அவனுமே வந்து அந்த லவ் ஃபீலிங்ஸ்குள்ளே உள்ளே போயிடுவான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கடைசியில் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களா லவ்வர்ஸ் ஆனாங்களா அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. ஸோ கடைசியில் எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்கிட்டானாலேன்றது அதுவுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். இந்த படத்தில் 2-3 இடத்துல வந்து ஒரு மாதிரியான சீக்வன்ஸ் இருக்கும். ஐ மீன் அந்த 18+ சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இல்லை அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தனியாக இருந்தால் மட்டும் இந்த படத்தை பாருங்கள். தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. நான் தமிழ் டப்பிங் கொஞ்சம் ஓடி பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்காங்க டப்பிங் கூட. சோனி தான் இந்த படத்தை டப் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய தமிழ் டப்பிங், ஹாலிவுட் மூவி எப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சரஸ்வதி ஹாலிவுட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் நிறைய ஹாலிவுட் கண்டென்ட்ஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்.